எதை வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ்ன்னு சொல்லுவோம், எதை வந்து டிஸ்கிரீட் சீரீஸ், எது கண்டினியூஸ் சீரீஸ். ஏன்னா அது தெரிஞ்சாதாங்க நான் நம்ம மெத்தட் கரெக்டாக உங்களால போட முடியும். ஞாபகம் இருக்கா இல்லையா? இனிமே நீங்க தான் எனக்கு கிளாஸ் எடுக்க போறீங்க, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டேன். ஞாபகம் வருதா ஸ்ரீச்சரன்? என்னாச்சு? என்னாச்சு கண்ணா? ஒரே அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு? எப்படி எப்படி சொல்லுங்க. கரெக்ட், எப்படி? இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லுங்க. சொல்ற மீனிங் கரெக்ட், பட் நம்ம இதுல எப்படி வரும்? ஆ, கரெக்ட். நம்மளோட டேபிள் எப்படி வரும்? அப்ப மீனுக்கு கண்டினியூஸ் சீரிஸ்னா எப்படி? இப்போ இப்போ வந்து 4 to 8, 8 to 20, 20 to 28, 28 to 40 இப்படி இருக்கிறது கண்டினியூஸ் சீரிஸ். அப்புறம் வந்து செப்பரேட்டா இருந்து ஃப்ரீக்வன்சியோட இருக்கிறது டிஸ்கிரீட் சீரிஸ். வெறும்னா ஒன் லைனரா நம்பர்ஸ் மட்டும் இருந்தா இண்டிவிஜுவல் சீரிஸ். சரியா? ம். போன வா நீ போன வாரம், இதாவது இந்த வாரம் கொடுத்த டெஸ்ட் இல்லாம போன வாரம் கொடுத்த டெஸ்ட் தானே முன்னாடி தேதி அனுப்பிச்சிருந்தீங்க, கரெக்டா? ஈஸியா இருந்ததா? எது ரொம்ப ஈஸி, ரொம்ப டஃபா இருக்கு மேக்ஸ் உங்களுக்கு? கஷ்டமா இருந்தது. அதாவது அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ்லயா 50 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஓகே.
ஸ்ரீச்சரன்? உங்க ஐடியாஸ் என்ன? இது கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும், கரெக்டா? எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்படி ஒர்க் பண்ணா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நினைக்கிறீங்க? The ball is in your court. எப்படி சொல்லுங்க? ஏன்னா நான் இப்போ லாஸ்ட் 4.5 years தான் எடுத்துட்டு இருக்கேன் ஃபவுண்டேஷன். மாடல் கொஸ்டின் கொடுத்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாசிங். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ஃப் அப்ரோச் இருக்கும்ல. சம்டைம்ஸ் ஐ டெல் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஒர்க் அப்ரோச் ஆல்சோ. அப்பா அவளுக்கு அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சஜஷன் சொல்லுவேன். நீங்க உங்க எண்ட்ல என்ன எப்படி எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறீங்க மேக்ஸ்க்கு? ஐடியா கொடுக்கட்டுமா? இந்த இல்ல நீங்க சொல்லுங்க. ஐடியா நானும் ஷேர் பண்றேன். இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒன்னு இருக்கு ஸ்ரீ. ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சது புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணுங்க, தரோவா படிக்கணும். ஃபர்ஸ்ட் எது காமிக்கிறேன் நீங்க பாருங்க. அதான் MCQ கொஸ்டின்ஸ் சொல்றேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தர பண்ணுங்களேன். கீழ ஆன்சர் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஐடியா சொல்லுங்க. இங்க கொடுத்த கொஸ்டின் இருக்கா, ஆன்சர் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்ப்ளீட்டட் டாபிக்ஸ்க்குலாம் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்க்கு, அப்புறம் வந்து டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு, அப்புறம் கால்குலஸோடது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர்ஸ், காரலேஷன் ரெக்ரெஷன், அந்த சாப்டர்ஸ்லாம் நான் முடிச்சிட்டேன் இல்லையா? அதுக்கு இருக்கிற இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒரு 50 நினைக்கிறேன். சாரி 50 இல்ல 70 கவர் பண்ண சாப்டர்ஸ். இத ஃபர்ஸ்ட் நீங்க தரோ பண்ணுங்களேன். இல்ல டெஸ்ட் வைக்கிறேன் உங்களுக்கு. ஆனா நீங்க ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணி அதுல அப்படியே டிராவல் பண்ணணும் ஸ்ரீச்சரன். உங்களோட ஐடியா மேக்ஸ் இதை விட பெட்டரா பண்றதுக்கு நீங்க யோசிங்க. ப்ராக்டிஸ் பண்ணா கரெக்ட். ஆனா உங்களுக்கு எப்படி உங்க எண்ட்ல எப்படி இருக்குன்னு தெரியலையே. நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியறதா உங்களால? நீங்க பண்ணுங்க. அது பண்ணிட்டு இந்த புக் பேக் பண்ணுங்க. அதாவது ஒவ்வொரு இதுலயும் பின்னாடி ஒரு 20 புக் பேக் இருக்கு. நம்ம அக்கவுண்ட்ஸ்ல எல்லாம் பின்னாடி ஒரு MCQ கொடுப்பாங்க 20 மாதிரி இருக்குக்கண்ணா. ஓகேவா? இதே புக் பேக்கே வரதுக்கு சான்சஸும் இருக்கு. இதுல இருந்தும் எடுப்பாங்க ஒரு 20 இது 20 இது கொஸ்டின் இங்க இருந்து எடுப்பாங்க. 20 கொஸ்டின் பின்னாடி எடுத்தா கூட 20 to 2 40 மார்க் வாங்கிடலாம்.
அதுவும் ஒரு ட்ரிக்கு. ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா அவங்க அம்மா வந்து இப்போ மோட் இஸ் ஈக்குவல் டு L1 plus F0 minus F1 divided by 2F0 minus F1 minus F2 into H. இது மோடோட ஃபார்முலா. இப்போ இதுல வந்து ஃபார்முலா வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன். F1 is equal to current frequency, L1 is equal to lower limit, F1 is equal to preceding frequency, F2 is equal to succeeding frequency. ஓகேவா? Hன்றது கிளாஸ் இன்டர்வல். அப்புறம் வந்து F2ன்றது succeeding frequency. இது எழுதிட்டீங்களா கண்ணா? L1 lower limit. இந்த சம் கொஞ்சம் மெதுவா போடலாம். கடகடன் போட்டோம்னா கஷ்டமாயிடும். U1 upper limit, F1 preceding frequency, F0 current frequency, F2 succeeding frequency, H வந்து class interval. இப்ப சொல்லுங்க கண்ணா. ஒரு வாட்டி இது நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. L1 is equal to அதை ரிப்பீட் பண்ணுங்க எழுதினது. சூப்பர். இது ஓகேவா? ஃபார்முலாவை எழுதிட்டீங்களே. இப்போ நான் அந்த சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். 0 to 10 4, 10 to 20 13, 20 to 30 வந்து 21, 30 to 40 44, 40 to 50 33, 50 to 60 22. இது எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதுல வந்து எது ஸ்ரீச்சரன் ஹையஸ்டா இருக்கு ஃப்ரீக்வன்சி? அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த 44 தான் F0ன்னு அர்த்தம். புரியுதா? இதுக்கு முன்னாடி F0க்கு முன்னாடி இருக்கிறத F1ன்னு சொல்லுவோம். ப்ரிசீடிங் அதை 21. அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. பின்னாடி இருக்கிறது 33. அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ F0 கிடைச்சிடுது, F1 கிடைச்சிடுது, F2 கிடைச்சிடுது. இப்போ 44க்கு அகெயின்ஸ்டா இருக்கிற கிளாஸ் என்ன? ஃபார்ட்டி ஃபோருக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற கிளாஸ் என்ன? 33யா? எங்கேருந்து வந்தது? இல்ல 44க்கு அகெயின்ஸ்டா இருக்கிற கிளாஸ் என்ன? 30 to 40 கரெக்டா? தூக்கம் வருதான்னு உங்களுக்கு? 30 to 40. அப்ப 30 to 40ல எது லோவர் லிமிட், எது அப்பர் லிமிட் டீச்சரன்? ஓகேவா? இப்போ இது ஒண்ணா எழுதணும் டீச்சரன். எழுதுங்க. L1 lower limit 30, U1 upper limit 40, preceding frequency 21, current frequency 44, succeeding frequency 33. Class interval என்னன்னா இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ். 40 minus 30 என்ன டிஃபரன்ஸ்? 10. எழுதிட்டீங்களா கண்ணா? சூப்பர். இப்போ அந்த ஃபார்முலா எல்லாம் அப்ளை பண்ணுங்க.
ஒன்னொன்னா பார்க்கலாம். L1ன்றது 30 கண்ணா. ஓகே. பிளஸ் F1 மைனஸ் F0 வந்து F0 மைனஸ் F1 வந்து 44 மைனஸ் 21. அப்புறம் கீழே 2 இன்டூ F0 என்ன 44 மைனஸ் F1 என்ன 21 மைனஸ் 33 இன்டூ 10. ஓகேவா? எழுதிக்கோங்கண்ணா. 30 பிளஸ் 44 மைனஸ் 21 நியூமரேட்டர்ல வரணும். இதெல்லாம் டினாமினேட்டர் இன்டூ 10. எவ்வளவு வருது பாருங்க. இது ஃபுல்லா ஒரே 44 மைனஸ் 21 டிவைட் பை இது இன்டூ 10 பண்ணிட்டு அதுல வர ஆன்சரோட 30 ஆட் பண்ணணும். எவ்வளவு வருது ஆன்சர்? ஆ ஆ 434.20. ஃபர்ஸ்ட் 44 மைனஸ் 21 போட்டிங்களா? எவ்வளவு வருது? 23 வருதா? ஆ 2 இன்டூ 44 எவ்வளோ டினாமினேட்டர்ல? 88. 88 மைனஸ் 21 மைனஸ் 33 எவ்வளவு வருது? 23 டிவைடட் பை 34 என்ன வருது? 0.6764 வருதா பாருங்க. 23 divided by 34. அப்படி வராதே கண்ணா. 23 divided by 34 போடுங்க. 23 divided by 34. 6 7 6 23 divided by 34 இல்ல கரெக்டா போடுங்க. திருப்பியும் 23 divided by 34. இல்லையே 67647 வருங்கண்ணா. 23 divided by 34. 34. 34.
ஆ வருதா? இன்டூ இந்த 10 பண்ணுங்க. இன்டூ 10 பண்ணுங்க. ஆ 6 470. அதோட 30 ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஆன்சர் கிடைச்சா? ம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்ரீசரண். கண்டிப்பா வரும். அடுத்தது மீன், மீடியன், மோடு மூணுமே. இந்த சின்ன நோட்ல எழுதிக்கோங்க கண்ணா. மீன் மைனஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. மீன் மைனஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 into mean minus median. 3 bracket open. மீன் மைனஸ் மீடியன் தெரியறதா நான் ஷேர் பண்றது? ஆ இது எழுதிக்கோங்க. மீன் மீடியன் மோடுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன ரிலேஷன்ஷிப்னா மீன் மைனஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 bracket open மீன் மைனஸ் மீடியன் bracket closed. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிரஸ் பண்ணது கால் பியர்சன். எழுதிக்கோங்க, எம்சிக்யூல வரும். This formula was expressed by Carl Pearson. It is called as bimode. It is called as bimode. ஓகேவா? ம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து மீன் சொல்லி தந்துட்டேன். ஓகேவா? மீடியன் சொல்லி தந்துட்டேன். மோடு சொல்லி தந்துட்டேன். சரியா கண்ணா? இந்த சம் வந்து மீனு, மீடியன், மோடு ரெண்டுமே சேர்த்து பண்ற சம். இதை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த சம் புரியல, ஒர்க் அவுட் பண்றது கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க, நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஆனா இது மேண்டேட்டரியா ஒர்க் அவுட் பண்ணோம் ஸ்ரீசரண். ஏன்னா ஒரு சம்ல மூணுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதனால தான். ஜியோமெட்ரிக் மீன் ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். ஞாபகம் இருக்கா? லாக் வச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, திருப்பி எடுக்கிறேன். ஜியோமெட்ரிக் மீன் எக்ஸ் லாக் எக்ஸா பண்ணணும், அப்புறம் லாக் எக்ஸ் இன்டூ ஃப்ரீக்வன்சி பண்ணணும், அப்புறம் வந்து ஃபைனலா ஆன்சர் வந்து ஆன்டி லாக் ஆஃப் இது போட்டு கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஞாபகம் இருக்கா? ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். இப்போ சாதாரணமா சும்மா ஒரு 6ம் 54க்கு ஜியோமெட்ரிக் மீன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஜியோமெட்ரிக் மீன் என்ன தெரியுமா கண்ணா? 6 into 54 போடுங்களேன். கால்குலேட்டர் போடுங்க. 6 into 54. Find the geometric mean of 654 கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்னா 6 அதுக்கு ஸ்கொயர் ரூட் போடுங்க. அதுல அதுதான் வந்து ஜியோமெட்ரிக் மீன். இப்ப சிம்பிளா சொல்றேன், இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகேவா? இப்போ டேட்டா ரொம்ப பெருசா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப இதுக்கு போடுங்க ஸ்ரீசரண். 8 19 17 16 இதுக்கு ஜியோமெட்ரிக் மீன் கண்டுபிடிங்க. ஆமா, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ரூட்
8 into 19 into 17 into 16. என்ன எவ்வளவு வருது? எனக்கு 203.33 வருதே. பாருங்க திருப்பி போடுங்க. ஓகே. இது ட்ரை பண்ணுங்க. இது ட்ரை பண்ணுங்க கண்ணா. இதுக்கு ஜியோமெட்ரிக் மீன் கண்டுபிடிங்க. சூப்பர். 695.58 வருது. 698 சொன்ன மாதிரி ஞாபகம் இருந்தது. ஓகே ஃபைன். இப்போ ஸ்ரீசரண் இதுக்கு கண்டுபிடிங்க. 180 into 250 போடுங்க. இல்ல இப்படி பண்ணுங்க கண்ணா. 18 into 25 into 49 into 12 into 140 into 700 into 105 into 1. இல்ல சாரி. 18 into 25 into 49 into 12 ஆமா into 140 into 700. ஒரு ஜீரோ மட்டும் கட் ஆஃப் பண்ணிட்டு போடுங்களேன். கால்குலேட்டர்ல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆமா. இப்ப 1400னா 140 மட்டும் எடுத்துக்கோங்க. Eighteen into 25 into 49 into 12 into 140 into 105 into 115 into 36 into 10 into 8 into 20 into 15 into ஐயோ அப்பா. வரல சரியா? அதனால தான் இங்க லாக் போட சொல்றாங்க கண்ணா. இப்போ சம்ல சாதாரணமா ஒரு 7 டிஜிட் 8 டிஜிட் கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்துருங்க ஸ்ரீசரன். ஜியோமெட்ரிக் மீன் வந்துரும். ஒருவேளை இந்த மாதிரி பெருசா இருந்ததுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா லாக் டேபிள் யூஸ் பண்ணணும். இப்போ 180யோட லாக் டேபிள் என்ன அப்படின்னா லாக் டேபிள் அன்னைக்கு டவுன்லோட் பண்ணல நானு. ஒரே ஒரு நிமிஷம்.
லாக் டேபிள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீசரண், சரியா? மேக்ஸ் ஸ்ரேயாக்கா கிட்ட பேசுங்க. ஸ்ரேயா அப்படின்னு டிப்ஸ் கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா? 3 டிஜிட்னா 2 பாயிண்ட் வரும், சரியா? 80 2 டிஜிட்னா 1 பாயிண்ட் வரும். 180 புரியுதா ஸ்ரீசரண்? சோ 18ல 0 2.2553 250 3 digits so 2.25 39 0.3979 புரியுதா? புரியுதா இல்லையா? இது ஃபுல்லா அந்த மாதிரி போட்டு ஓகேவா ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து 30.4 வருது இல்லையா? இதுல இந்த 35.45 வருதா? ஒரு நிமிஷம் இருங்க, ஹேங் ஆகுது சிஸ்டம். 35.4507 எவ்வளவு கவுண்ட் பண்ணுங்க கண்ணா? எக்ஸ் 1 2 3 4 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ ஒரு நிமிஷம் ஸ்ரீசரண், கேக்குறது இல்ல ஸ்ரீசரண் எனக்கு என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆகுதா? இல்ல இத டோட்டல் ஃபுல்லா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டோட்டல் ஃபுல்லா பண்ணிட்டு டிவைடட் பை 14 பண்ணணும். எனக்கு ரொம்ப hang ஆகுது. இப்போ 35.4 டிவைடட் பை 14 பண்ணோம்னா 2.58. அதாவது இது this divided by 14 பண்ணீங்கன்னா 0.53 சம்திங் வரும். ஓகேவா ஸ்ரீசரண்? ஓகே, இப்போ இதுக்கு ஆன்டிலாக் பார்க்கணும். இதுக்கு ஆன்டிலாக் பாத்தீங்கன்னா எங்கேயோ நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். லாக் யாருக்கும் ஷேர் பண்ணேன். ஆன்டிலாக் டேபிள் பாத்தீங்கன்னா ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சதா? ஏற்கனவே சொல்லி கொடுத்ததா? ஆ ஆ இப்போ ஆன்டிலாக் நம்மளுக்கு வந்து 2.53. இப்போ பாருங்க, 388 5321 சொல்றாங்க. 532 53ல 2 என்ன? 53ல 2 339.
3396 எழுதிக்கோங்க. என்ன வேல்யூன்னு பாருங்க. ஓகே, சோ +2. அப்போ 3398 சொல்லலாமா? கரெக்டா? அப்போ 2.532க்கு 3398. இங்க 2 இருக்கா ஸ்ரீச்சரன்? இங்க டெசிமல் போடும்போது 2 + 1 3. அப்ப 339.8. அப்ப இது ரவுண்டா பார்த்தோம்னா 340 அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? திருப்பி சொல்லட்டுமா? இப்ப பாருங்க, இத டிவைடட் பை 14 போட்டுக்கோங்க. 2.53 வருது. ஓகே, 2.53 0.53 இங்க என்ன 338. சோ 3388 போட்டுக்கோங்க. இங்க டெசிமலுக்கு முன்னாடி 2 நம்பர் இருக்கு. அப்ப 2 + 1 போட்டு 3 நம்பர் கழிச்சு பாயிண்ட் வைக்கணும். அப்ப 338.8 அவ்வளவுதான். Antilog of 2.53 is 338.8. புரியுதா? இந்த ஃபைல் இருக்கா ஸ்ரீச்சரன்? இந்த ஃபைல் இருக்கா? So step 1 is converting x into log x. Step 2 multiply log x into frequency. Step 3 anti-log of the answer. அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்களேன். லேண்ட் லாட்ஸ் கல்டிவேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ், இன்கம் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீக்வன்சி, இது எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கன்வெர்ட்டிங் எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ். இதை லாக் எக்ஸ்க்கு பண்ணணும். நீங்க ட்ரையல் பண்றீங்களா? 5000க்கு லாக் எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா? இல்ல இது ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா? 5000க்கு லாக் எக்ஸ் கண்டுபிடிங்க. அப்புறம் இது மல்டிப்ளை பண்ணிட்டு டோட்டல் பண்ணிட்டு this divided by this பண்ணுங்க. ஓகேவா? 480 divided by 480.25 divided by 186. அப்ப எவ்வளவு வரும்? 26.19489. the point 48 sorry 482.25 49 2.59 5927 பார்க்கணும். 5927க்கு நான் 59 இங்க, இது 2 3899 இங்க எழுதிக்கோங்க. 7 இங்க வந்து எப்படி மீன் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அப்ப மீன் டிஃபரன்ஸ்னா இங்க வருது 1 2 4 5 6 592ல 592ல 7னா 1 2 3 4 5 6 7 6. அப்போ இதோட 6 ஆட் பண்ணிக்கணும். பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 3905. 2 இருக்கிறதுனால 3 டெசிமல் பாயிண்ட். ஸோ 390.5 அவ்வளவுதான். ஓகேவா? ஹோம்ஒர்க்கா பண்றீங்களா இத? ஓகே, இது டைப் 3 ப்ராப்ளம் கண்ணா. weighted geometric mean of 4 numbers 825 20 weights வந்து 357 கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, 8 25 19 28 போட்டுக்கோங்க. weights வந்து 357. fourth ஒன்னுக்கு weight இல்ல ஸ்ரீச்சரன். சோ x ஆ வச்சுக்கோங்க, இல்ல w ஆ வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஜியோமெட்ரிக் மீனுக்கு கன்வெர்ட்டிங் x into log x. கரெக்ட்டா? அப்ப x log x கன்வெர்ட் பண்ணலாமா? சோ 8க்கு வந்து log பாத்தீங்கன்னா 0.901. log x கண்டுபிடிச்சிட்டு weights ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 into 0. இது மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? பண்ணிட்டு இத டோட்டல் பண்ணிக்கணும். இத மட்டும் டோட்டல் பண்ணிக்கணும். அப்புறம் இதோட டோட்டல் பண்ணிக்கணும். நம்ம நார்மல் மேக்ஸ்ல பண்ணுவோம் தெரியுமா? 18.6504 plus 1.4472w divided by 15 plus w அப்படி பண்ணிக்கணும். அப்படி பண்ணினோம்னா இந்த மாதிரி வரும் கண்ணா, is equal to 1.3454. ஓகேவா? 1.3454 வந்து எப்படி கிடைச்சது? இந்த 22.5 இருக்கு இல்லையா, அதோட log தான் 1.354. 22.15 ஓட log
22 5 எங்க 3522 4 3522 plus 8 3530 2 கரெக்டா தானே பாக்குறேன் 22.1 22 1 3444 so 3444 plus 5 னா 10 அப்பனா 3444 plus 10 எவ்வளோ 3454 அப்போ 22 2 இருக்கிறதுனால 1.3454 புரியுதா சரி, புரியுதா நான் எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டிருக்கேங்கண்ணா ஸ்டெப் 3 வந்து வேண்டியதான் ஓகேவா இப்படி கூட பண்ணலாம் டீச்சர் ஒரு ஐடியா இருக்கு find the weights of the fourth number கொடுத்திருக்காங்கல்ல ஆன்சர்ஸ் உங்களுக்கு 4 ஆன்சர்ஸ் இருக்கும்ல அதுல இருந்து ஒரு ரியலிஸ்டிக்கா ஏதாவது ஒரு ஆன்சர் அடிச்சுட்டு ஆன்சர் வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம் கொஸ்டினா சிலதுக்கு அப்படிலாம் பண்ணுவோம் எப்படின்னா இப்போ லெட்ஸ் டேக் இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 15 10 14 இருக்குன்னா சும்மா நீங்க இப்போ 15 எடுத்துக்கோங்களேன் இதுலயே ஆன்சர் நீங்க கொஸ்டினுக்கு நீங்க அரை பண்ணலாம் 15 இருக்குன்னா அப்ப இங்க என்ன வரும் டோட்டலா பாயிண்ட் இது வருமா கரெக்டா இப்போ அவங்க 22.15 கொடுத்துருக்காங்கல்ல அப்போ 40.3584 divided by 30 sorry 40.3584 கரெக்ட் தானே 30 அப்போ 40.3584 divided by 30 போட்டா 134 வருது ஆனா இங்க 22.5 வருது 1.34528 க்கு ஆன்டி லாக் பார்த்து 0.34 ஆன்டி லாக் பாருங்களேன் 341245 228 224 223 220 கரெக்டா வந்துருச்சு பாருங்க அப்படி கூட இன்னும் பெட்டர் வே இன்ஸ்டெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி போட்டு டபிள்யூ அந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களா இந்த 4 ஆப்ஷன்ஸ் நம்பரை ஒவ்வொரு நம்பரா சப்ஸ்டியூட் பண்ணி கூட ஆன்சர் 20.15 வந்தா அப்ப அதுதான் டியூன்னு அர்த்தம் புரியுதா நீங்க லாஸ்ட் 4 டேஸா யூ ஆர் நாட் நார்மல் எனக்கு அது என்னால அசஸ் பண்ண முடியுது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல உங்களோட கான்சென்ட்ரேஷன் இது வந்து கம்மியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் you're not sleeping well is it என்னாச்சு அப்பெல்லாம் எதுவும் இல்லன்னு தெரியலையே டீச்சர் நார்மல் தோணுது இருக்கு சரி பட் எனி ஹவ் கான்சென்ட்ரேட் மோர் ஓகேவா நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணி ஆகணும் சரியா 50 மார்க்ஸ் வாங்கி ஆகணும் டீச்சர் எல்லா சப்ஜெக்ட்லயும் அதுக்கு நீங்க உங்களோட எண்ட்ல இருந்து என்னால எஃபோர்ட் போட முடியுமோ எஃபோர்ட் போடுங்க சரியா அது நான் வந்து ப்ராக்டிஸ் ஒரு மெத்தடு ஆன்சர் வச்சு கொஸ்டின் அரே பண்றது இன்னொரு மெத்தட் கான்செப்ட்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் பண்றது ஒரு மெத்தட் சரியா இப்ப பாருங்களேன் இது வந்து ஹார்மோனிக் மீன் ஞாபகம் இருக்குல்ல 1 டிவைட் எக்ஸ் பண்ணணும் அதுல இருந்து மல்டிப்ளை பண்ணிட்டு frequency to a into f இது ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம 18th இதெல்லாம் ஞாபகமா இருக்கு இல்லையா 5th டிசைல் பார்த்தோம் பெர்சன்டைல் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ரிமெம்பர் த 10 சொன்ன டிசைலுக்கு
ஸ்ரீசரன் இது ஃபுல் ஃபுல் இது இருக்குல்ல இப்ப அம்சு விடுற ஃபைல ஃபுல் போடுங்க ஸ்ரீசரன். ஃபர்ஸ்ட் அதை போட்டு முடிங்க. சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இதான் பேசிக்ஸ். பேசிக்ஸ் தரவாயிட்டானோ மற்ற சம்ஸ்லாம் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? எப்பக்குள்ள இந்த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் கம்ப்ளீட் சாரி சம்ஸ் அனுப்பிச்சு விடுவீங்க மண்டேக்குள்ள ஷுவரா? டிலே ஆகாதுல்ல? அதுக்கு மேல டிலே ஆகாதே? நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகேவா? உங்க புக் இல்லஸ்ட்ரேஷன் 31 இந்த சம் தான் இருக்கான்னு பாருங்களேன். இதெல்லாம் நியூவா ஆட் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி. சரி ஓகே ஃபைன். இல்ல அதான் இது ஃபைல்லாம் உங்களுதுன்னு பார்க்கறதுக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸல் ஃபைல்ஸ் நான் கொடுத்துருக்கிற சம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அப்புறம் ஆடட் சம்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். சரியா? வேற ஏதாவது புரியலையா ஸ்ரீச்சரன்? மீன் மோடு மீடியன்ல சொல்லி தந்தது ஏதாவது டவுட் இருக்கா? ஜியோமெட்ரிக் ஹார்மோனிக் மீன் லாக் பார்க்க தெரிஞ்சுதா? லாக் ஆன்டி லாக்லாம் அரித்மெட்டிக் மீன்ன்றது வந்து ஐடியல் ஆவரேஜ் கொடுக்கும் ஸ்ரீச்சரன். பேசிக்கா அது ரொம்ப வந்து இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹார்மோனிக் மீன்ன்றது வந்து டெய்லி லைஃப்ல ரொம்ப அப்ளிகபிலிட்டி கம்மி. ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் கண்டுபிடிக்கிறதுலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீன்னா என்ன அர்த்தம்னா ஒரு குவாலிட்டேட்டிவ் கேசஸ். ஹவு ஃபார் ஸ்ரீச்சரன் இஸ் இன்டெலிஜென்ட், ஹவு ஃபார் ஸ்ரீச்சரன் இஸ் எஃபிஷியன்ட், அந்த மாதிரி விஷயம் வரும்போது மீன் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். ஓகே. மோடுன்றது ரொம்ப ஈஸி. மோடுனா என்னன்னு சொல்லுங்க? மோடுனா என்னன்னு சொல்லுங்க? ஹலோ ஸ்ரீச்சரன். அப்புறம் ஜியோமெட்ரிக் மீன்னா அது வந்து இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்கும். ஹார்மோனிக் மீன் அப்படின்னா வந்து டைம் ஸ்பீடுக்கு யூஸா இருக்கும். மீடியன்ன்றது இப்ப ஸ்ரீச்சரன் ஹவு ஃபார் ஸ்ரீச்சரன் இஸ் எஃபிஷியன்ட், ஹவு ஃபார் இஸ் இன்டெலிஜென்ட், அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோடுன்றது வந்து பொசிஷனல் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப வந்து மாடல் சைஸ் ஆஃப் அ காலர், மாடல் சைஸ் ஆஃப் ஷூஸ், அந்த மாதிரி ரெடிமேட் கார்மெண்ட்ஸோட மாடல் சைஸ். அதாவது இந்த 11 12 சைஸ்லாம் கிடைக்காது பார்த்திருக்கீங்களா ஷூல?
நீங்க எவ்வளவு ஹைட் ஸ்ரீசரண்? நல்லா ஹைட்டா? என்ன ஹைட் ஸ்ரீசரண் நீங்க? ஆ, நீங்க என்ன ஹைட் இருப்பீங்க? ஓகே. இப்போ ஷூ சைஸ் உங்களுது என்ன? 9. ஆக்சுவலா 9 9 வரைக்கும் கிடைக்கும்ல ஸ்ரீசரண்? 9 10 11 12 கிடைக்க மாட்டேங்குது கரெக்டா? ஷூ சைஸஸ். இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து மோடுனா நான் எவ்வளோ சீக்கிரமா கிடைக்கிறதுன்றது தான் மோடு கரெக்டா? எந்த நம்பர் ரிப்பீட்டடா கிடைக்கிறதுன்றது மோடுன்னு சொல்லுவாங்க. அப்போ மோட நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எது வந்து கிடைக்காததுன்றது தெரிஞ்சிரும் இல்லையா? அங்க மாதிரி யூஸ் ஆகும் இந்த மோடோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஆனா நான் என்னோட பர்சனல் இதுல அப்ப ப்ராக்டிக்கல் இதுல கார்ப்பரேட்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது இது கூட நான் ரொம்ப ஒர்க் பண்ணினேன் இதுல. ஐ ஹவ் நாட் ஒர்க் so much with statistics. பட் மோடு மட்டும் ஒரு பார்ட் ஆஃப் இட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதெல்லாம் நான் அதாவது you confine only to the sums what is given in the excel sheet which I am sending completed before Monday. Okay. Otherwise any issues teacher எனக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது புரியல, டஃப்பா இருக்கு, கஷ்டமா இருக்கு, இல்ல குட் டு கோவா, உங்க எண்ட்ல இருந்தா ப்ராக்டிஸ் பண்ணமா, இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் இருக்கா? ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது சேலஞ்ச்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. சரியா? we can work it out and sort it out. சரியா? ப்ராப்ளம் உங்ககிட்டயே வச்சுக்காதீங்க. ம்? உங்ககிட்டயே வச்சுக்காதீங்க. ஏதாவது புரியல, கஷ்டமா இருக்கு, வேகா இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணாலும் புரியல, அந்த மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. we will try out a tricky way. don't ப்ராப்ளமோட உட்காந்துக்காதீங்க. சரியா? ஐம் ஹியர் டு சப்போர்ட் யூ. அதனால ஒர்க் இட் அவுட். ஆனா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதான் தெரியும் வேர் யூ எக்ஸாக்ட்லி ஸ்டாண்ட். ஓகேவா? ஒரு 3 4 மாசம் தான் ஸ்ரீசரண் ஃபவுண்டேஷன். அப்புறம் இன்டர் வந்து அது வேற மாதிரியா ஜேர்னியா இருக்கும். தட்ஸ் டிஃப்ரெண்ட். எம்சிக்யூஸ் தான் ஸ்ரீசரண். அதனால நல்ல எஃபர்ட் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேங்க் கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரேங்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா ஃபவுண்டேஷன்ல? இப்போ ரேங்க்லாம் கிடைச்சிதுன்னா இன்டர்வியூலாம் உங்களுக்கு அந்த ரேங்க்லாம் வச்சு சீக்கிரமா அவங்களை எடுத்துருவாங்க வேலைக்கு. ஃபவுண்டேஷன்ல இப்போ நீங்க ரேங்க் வாங்கியிருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் இன்டர்வியூல. ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் செலக்டடா தான் பேனல் வைப்பாங்க, இன்டர்வியூ பேனல். ஓகேவா? ஸோ அதெல்லாம் அட்வான்டேஜ். எம்சிக்யூஸ் தானே, நீங்க ஈஸியா கிராக் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு லைட் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் உட்காந்து பண்ணீங்கனாலே பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை கண்ணா.